அந்த தடுமாற்றம் தான் தொடர்ந்து அவர்கிட்ட வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த இன்டர்வியூ முழுக்கவே ஒரு தடுமாற்றம் இருக்குது. இந்த முதலமைச்சரை ஆன்டகனைஸ் பண்ணிக்க கூடாது, எதிர்த்துக்க கூடாது. அப்படி எதிர்த்துக்கிட்டா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். உண்மையிலே தரம் கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு தமிழக அரசியலில் எல்லாருமே தரம் கெட்டு தான் போயிருக்கிறாங்க. தரம் கெட்ட செயலை தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லைங்க. இப்போ விஜய் செய்ததுமே தரங்கெட்ட செயல் தான். ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ளே வந்திருந்தாருன்னா அவருமே இந்த இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தரம் கெட்ட செயல்களை அவருமே தான் செஞ்சிருப்பார். இவ்வளவு லாங்கான பதில் இந்த கேள்விக்கு சொன்னது அந்த உள்ள மனசுக்குள்ள அவருக்கு உறுத்தல் இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டக்கூடியதாக தான். இதில் இந்த பொறாமைன்றது ஒரு தப்பாங்க. பொறாமைப்படுறது பயன்படுத்தி இருக்கிறது எல்லாமே மரபு ரீதியாக ஒழுக்க ரீதியாக கொண்டு வந்து அவரை ஒரு ஒழுக்க சீலராக காட்டணும் அப்படின்றதுல தான் முஸ்தீபாவே இருக்கிறார். ஹி இஸ் சென்டிங் எ ரிக்வெஸ்ட் டு விஜய். அதுதான் இந்த மாதிரி இந்த இவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லி புகழ்றது மாதிரி அவர் சொல்லி இருக்கிறது. இந்த வஞ்ச புகழ்ச்சியாக கூட எடுத்துக்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஜெனுவினாவே தான் சொல்றாரு. வேற வழி இல்லாமல் அவர் சொல்றாரு. அது புலம்புறாரு. இவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, எம்ஜிஆர் இருக்கிறாரு, என்டிஆர் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு. ஒருத்தர் இன்னொருத்தரை ரிப்பீட்டும் பண்ண முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது. ரஜினிகாந்த் எப்போ அரசியல் பண்ணாமல் இருந்தாரு? நடிகர் ரஜினிகாந்த் போயஸ் கார்டன் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அவரை பற்றி சில விமர்சனங்கள் சமூக ஊடகங்களில் வருது அப்படிங்கிறதுக்கு அது விளக்கம் அளிக்கிறதுக்காக சந்திப்பு நடத்தினார். அதில் முதலாவது சொன்ன விஷயம் என்னன்னா, தேர்தல் ரிசல்ட் வந்த உடனே அவருடைய நெருங்கிய நண்பர் 40 ஆண்டுகால நண்பர் ஸ்டாலினை சந்திக்கிறதுக்காக அவர் இல்லத்துக்கு போய் சந்திச்சாரு. அது தொடர்பாக அரசியல் ரீதியாக பல விமர்சனங்கள் வந்துச்சு. அவருடைய சந்திப்பு, அதாவது கொளத்தூர் தொகுதியில் அவர் தோத்துட்டாரு. அது எனக்கு மன உறுத்தலாக இருந்துச்சு, மன கஷ்டமாக இருந்துச்சு. அதனால போய் நான் ஒரு நட்பு ரீதியாக நான் அவரை சந்தித்தேன். தேர்தலை வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான் அப்படிங்கிறது மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதில் என்ன பாயிண்ட்னா, அவர் பேசும்போது 40 ஆண்டு கால நண்பர், என்னுடைய நண்பரை அப்படின்னு சொல்லிட்டு உடனே நட்பு ரீதியா அப்படின்ட்டு நட்புன்னு கரெக்ட் பண்ணுவார். அதாவது நட்பு ரீதியாக பார்க்கறதுக்கும் நண்பரை போய் பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. இவர் ஒருவேளை கருணாநிதியை பார்த்துருந்தாருன்னா நட்பு ரீதியா அப்படின்றது மனசார சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலினை பற்றி சொல்லும்போது அவர் மனசார நண்பர் அப்படின்னு சொல்லலை. அது ஏன்னா நீங்கள் அந்த இதை பேட்டி நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நண்பர் அப்படின்ட்டு நட்பு அப்படின்னு மாத்துறாரு. அதில் நட்பு ரீதியாக போய் பார்த்துருக்கிறாரு. இப்போ அந்த தடுமாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, நண்பருக்கும் நட்புக்கும் இருக்கக்கூடிய தடுமாற்றம். அந்த தடுமாற்றம் தான் தொடர்ந்து அவர்கிட்ட வெளிப்படுறதை நம்ம பார்க்குறோம். இந்த இன்டர்வியூ முழுக்கவே ஒரு தடுமாற்றம் இருக்குது, ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது அவருடைய பேட்டி முழுக்கவே. அதனால் அவருடைய அதாவது ஸ்டாலின் முதலமைச்சராக சிட்டிங் முதல்வராக இருந்தவர் தோத்துட்டாரு அப்படின்றது பல பேருக்கு வருத்தத்தை தரக்கூடியதாக இருந்தது. இப்போ இவர் கடைசி காலத்தில் திமுக கூட கொஞ்சம் அனுசரணையாக இருந்தார். அது மட்டும் இல்லை, ரஜினியை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாரு கூடயுமே அவர் அனுசரணையாக தான் இருப்பார். அவருக்கு மெயின் என்னன்னா அவருடைய தொழில் பாதிச்சிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருப்பார். அந்த விதத்தில் தான் எல்லாரு கூடயும் ஒரு நல்ல உறவை பாராட்டியிருப்பார். இந்த இன்டர்வியூவே கூட எதுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா, விஜய் கூட ஒரு நல்லுறவை இல்லாமல் போயிடுச்சோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதை சரி பண்ணிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா அதை அயன் அவுட் பண்ணிட்டு கொஞ்சம் பூசி மெழுகி அந்த புண்ணுக்கு தடை விடுறது மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த களிம்பை போட்டு விட்டு உறவை ஸ்மூத்தன் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ அவர் சிஎம் ஆயிட்டார். சிஎம் ஆன பிற்பாடு இப்போ அடுத்து இவருடைய ரஜினியுடைய ப்ராஜெக்டு வரப்போகுது, அடுத்தடுத்து வரப்போகுது. இவர் தொடர்ந்து நடிக்க போகிறாரு. அப்படிங்கும்போது விஜய் முதலமைச்சர் அவருடைய சப்போர்ட்டு தேவைப்படும். அல்லது இந்த முதலமைச்சரை ஆன்டகனைஸ் பண்ணிக்க கூடாது, எதிர்த்துக்க கூடாது. அப்படி எதிர்த்துக்கிட்டா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே 91 to 96 வரைக்கும் இந்த ஜெயலலிதா பீரியடில் அவர் என்ன மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் பெற்றார் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதனுடைய விளைவாகத்தான் அந்த 96 இவருடைய பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் எல்லாம் வந்தது. அந்த விதத்தில் இவர் அவருடைய நண்பரை பார்த்தார் அப்படின்றத
அப்படி புரிஞ்சுக்கிறதா, அவர் நட்பு ரீதியாக ஸ்டாலினை பார்த்து அவருக்கு ஒரு ஆறுதல் சொன்னார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி தொக்கியே நிற்குது. இந்த அரசியல்வாதிகளா சொல்லுவாங்களே, சந்திச்சுட்டு வந்து மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இவர் அந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பை கடந்து ஒரு இன்னும் கொஞ்சம் பர்சனலாக அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு, நட்பு ரீதியான சந்திப்பு அப்படின்ட்டு. அது ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு நண்பர் அப்படின்றதுக்கு, ஒரு நட்பு அப்படின்றதனுடைய இலக்கணமே என்னென்னா, ஒருத்தர் நல்லா வசதியாக இருக்கும்போது, சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் போய் அந்த சந்தோஷத்தில் பங்கு கொள்றதுன்றது இருக்கு இல்லையா, அதுவும் நட்புடைய ஒரு அம்சம். ஆனால் அதை விட நட்புக்கு இலக்கணமாக இருக்கிறது எதுனா, ஒருத்தர் சோர்ந்து போய் இருக்கும்போது, தோல்வியில் இருக்கும்போது, மனக்கவலையில் இருக்கும்போது அங்கே போய் அவங்களுக்கு ஒரு தோழமை கொடுக்கறது, அது வெளிப்படையாக அந்த நட்பை காட்டுவது. நான் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாரும் உன்னை கைவிட்டுட்டாங்கனாலும் பரவாயில்ல, நான் உன் கூட இருக்கேன் அப்படின்ட்டு அந்த சாலிடாரிட்டி அதை காட்டுறது. அந்த விதத்தில் இந்த செயல் ரஜினி போய் பார்த்தது அப்படின்றத நம்ம மனதார பாராட்டலாம். ஆனால் அவருக்கே ஒரு ஊசலாட்டம் இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். ஆனால் இந்த சந்திப்பை தான் பல விமர்சனங்களோட சேர்த்து வச்சு பேசுகிறாங்க. அதாவது விஜய் முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிறத தடுக்கிறதுக்காக வேறு இரு கட்சிகளை வந்து ஒன்று சேர்க்க வந்து ஸ்டாலின் வீட்டுக்கு ரஜினி சென்றாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து வைக்கப்படுது. அதுக்கு தான் வந்துட்டு இவர் பதில் அளிச்சிருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் கிடையாது அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. வேற இரு கட்சினா எந்த கட்சி? அவர் பேர் சொல்லல, பாஜகவும் அதிமுகவும். அவர் பேர் சொல்ல வேற இரு கட்சிகள் தானே சொல்றாரு. ரெண்டு அணிகள், திமுக அணி, அதிமுக அணி, அந்த ரெண்டு அணிகளும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ ஒத்துக்கிறாங்க. திமுக ஒத்துக்கிறல, எடப்பாடி பழனிசாமி சைட்ல இருந்து அதை ஒத்துக்கிறல, வெளிப்படையாக ஒத்துக்கிறல. ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடந்தது அப்படின்ட்டு அதில் சம்மந்தப்பட்டவங்க, அதில் பங்கெடுத்துக்கிட்டவங்க, அதை பற்றி அதுக்கு நெருக்கமாக அந்த வட்டத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இப்போது சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுகவும் அதிமுகவும் பேசி இருக்கிறாங்க. அதுக்கு இவர் மீடியேட் பண்ணாரு அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்ததாமா. சரி, எனக்கு இப்போ அவரும் அதுக்கு பயன்படுத்தி இருக்கிற அந்த தொடர் இருக்கு பாருங்க, அத்தனை தரம் கெட்ட ஆள் இல்லை அப்படின்றாரு. இல்லை, இது வந்து நம்ம அரசியலை பற்றி பேசுகிறோம். அரசியல்னா இது வந்து அதிகாரத்தை கைப்பற்றுவதான அரசியல், ஆட்சியை கைப்பற்றுவதற்கான அரசியல். இந்த அரசியலில் தரம் கெட்டது தரம் உள்ளது அப்படின்றதுக்கு இடமே கிடையாது. இதில் மைட் இஸ் ரைட். அது யார் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அவங்க செய்கிறது தான் சரி அப்படின்னு தான், அதுதான் நியதியாகவே இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் தாவேகா 108 இடங்கள், அதாவது ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடங்கள் இல்லாத நிலையில் தவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக அணி இருக்குது, அதிமுக அணி இருக்குது. இப்போ இந்த இரண்டு அணிகளும் சேரும்போது அந்த ஆட்சி அமைப்பதற்கு தேவையான மெஜாரிட்டி கிடைக்குது அப்படின்னா, அதை யாராவது ஒருத்தர் முன்னெடுத்து அதை பற்றி பேசுறதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அரசியல் ரீதியாக நான் பேசுகிறேன். இந்த அரசியல் ரீதியாக ஆட்சி அதிகாரம்னு வந்துருச்சு, ஆட்சியை கைப்பற்றுறது அப்படின்னு வந்துருச்சு, அதிகாரத்தில் போய் உட்கார்றது அப்படின்றது வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இது வந்து இதில் இந்த மாதிரி தரம் கெட்டு போனவன் அப்படின்னு சொல்றதுக்கான இடமே இல்லை. அது வந்து விஜய முதல்வராக்க கூடாது, அதுக்காக நான் இந்த முயற்சி எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் தான். அந்த மாதிரி தரம் கெட்ட வேலையை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற. இல்லைங்க, விஜய் முதல்வர் ஆகணும்னு யார் சொன்னா? முதல்வர் ஆக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பு நீங்க மக்கள் தான் ஓட்டு போட்டு எங்களுக்கு ஆதரவு வச்சிருக்காங்க தானப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்றேன் நான், விழாவாரியா விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். மக்கள் ஓட்டு போட்டு விஜய் முதல்வர் ஆகணும்னு சொல்லல. அப்படி இருந்துருந்துச்சுன்னா, விஜய் முதல்வர் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு 118 இடங்கள், குறைந்தபட்சம் 118 இடங்களாவது கிடைச்சிருந்திருக்கணும். அப்படி கிடைக்கல. ஆனால் மக்களினுடைய வரவேற்பை பெற்றவராக இருக்கிறார். இருக்கிற கட்சிகளில் மற்ற எல்லா கட்சிகளையும் விட அதிகமான மக்கள் செல்வாக்குள்ள கட்சியாக இந்த தாவேகா இருக்கு. அது உண்மை, அதை நம்ம மறுக்கலை. ஆனால் ஆட்சின்னு வருது, ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களின்படி 118 இடங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா 118 இடம் வேணும்ப்பா. எம்எல்ஏ உன் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஆட்சி அமைக்கலாம். அப்படி தான் இருக்கு. இப்போ அவர்கிட்ட 108 தானுங்க.
108லையுமே கூட அவர் 2 தொகுதியில் போட்டிட்டாரு. சரி, அப்படியே 108னே வச்சுக்கிறோம். 108 தான் இருக்கு. அப்போ இன்னும் 11 தேவைப்படுது குறைந்தபட்சமாக. இல்லை 118 அப்படின்னா குறைந்தபட்சமாக இன்னும் ஒரு 10ஆவது வேணும். 10 வேணும். அப்போ அந்த 10 இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி முதல்வர் ஆகணும், அவர் முதல்வர் ஆகிறத தடுக்கிறதுக்காக இவங்க வேலை செய்தாங்கன்னு சொல்லுவீங்க? இப்போ விஜய் எப்படி முதல்வர் ஆகிறதுக்கு அவர் சில வேலைகளை செய்கிறாரு. அவர் வேலை செஞ்சாரா? நிறைய பேரை போய் பார்த்தாரா? எதுக்கு வீடு வீடாக போய் ஏறினாரு? ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து அவங்கள்ட்ட வாழ்த்து ஏன் பெற்றாரு? ஆட்சி அமைக்கிறதுக்கு தானே அதெல்லாம் செஞ்சாரு. இப்போ அவர் செய்த அதே காரியத்தை இன்னொரு பக்கம் இன்னொரு கட்சியோ இன்னொரு அணியோ செய்தா அது ஏன் நீங்க தப்புன்னு சொல்றீங்க? அந்த கேள்வி வருது. ரெண்டாவது, இப்போ இந்த விஜய் எங்க இருந்து அவருக்கு சப்போர்ட்டை தேடுறாரு? யாரு அவர் ஆட்சி அமைக்கணும்னா யாருடைய சப்போர்ட்டை கேட்கிறாரு? திமுக. ஆனா இவர் மெயினா போக்கஸ் பண்ணது யாரு அப்படின்னா காங்கிரஸ், இது பிசிகா, இடதுசாரிகள், அந்த முஸ்லீம் லீக். இப்போ அவங்க தானே சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இவங்கெல்லாம் யார் கூட இருந்தாங்க? திமுக கூட இருந்தாங்க. திமுகவை இவர் என்ன சொன்னாரு? தீய சக்தி, தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொன்னாரு. இப்போ இந்த தீய சக்திகிட்ட இருந்து இந்த எம்எல்ஏஸ் தீய சக்தியோடு தோழமையில் இருந்த கூட்டணியாக சேர்ந்து இருந்து அந்த தீய சக்தியினுடைய வாக்குகளையும் பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறாங்க. இப்போ விசிகாவும் மற்றவங்களும் காங்கிரஸுமே எல்லாருமே. அதாவது காங்கிரஸ் பெற்ற வெற்றி, அதுல இருக்கக்கூடிய வாக்குகள் காங்கிரஸ் வாக்கு மட்டும் கிடையாது, இந்த தீய சக்தி திமுகவுடைய வாக்கும் இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்கும், இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். இப்போ இந்த தீய சக்தியினுடைய வாக்குகளோடு இருக்கக்கூடிய இவங்கள இந்த தூய சக்தி எப்படி சேர்த்துக்க முடியும்? சேர்த்துக்கிறாங்களா? சரி, அதை நீங்க எதையுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அது மக்களுடைய தீர்ப்பா எப்படி ஆக முடியும்? அது எப்படி மக்கள் தீர்ப்பாக முடியும்? இந்த தூய சக்தி தீய சக்தி கூட இருந்து தீய சக்தியினுடைய வாக்குகளை பெற்று வென்ற அந்த கட்சிகளை, அந்த எம்எல்ஏக்களை கூட்டு சேர்த்துக்கிறது, அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஆட்சி அமைக்கிறதுன்றது சரியான செயல், நீதியான செயல். இதுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க, இதுதான் மக்களுடைய மேண்டேட் அப்படின்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? ஆனா சொல்றீங்க. ஆனா இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. காலங்காலமா எம்ஜிஆர் காலத்திலிருந்து கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்னா எம்ஜிஆர் சொல்லியிருப்பாரு. அது காலப்போக்கில் திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற. அப்படி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லலை. அவங்க சொன்னது எல்லாமே கருணாநிதி ஒரு தீய சக்தி அப்படின்றதான். சரி, திமுக தீய சக்தின்னு இப்போதைக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தீய சக்தி திமுக அப்படின்னு அதிமுக சொல்லிக்கிட்டு இருந்தாங்கப்பா. ஓகே, அந்த தீய சக்தியோட இப்போ இந்த அதாவது அதிமுக தூய சக்தின்னு அவங்க எங்கேயும் சொல்லலை, இது வரைக்கும் சொல்லலை. தூய சக்தின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம அதிமுக என்ற தூய சக்தி, திமுக என்ற தூய சக்தி, தீய சக்தியோடு ஒரு கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறத நீங்க ஏன் தப்புன்னு சொல்றீங்க? இப்ப டபார்ல இது நேரடியா திமுக அதிமுகலப்பா, அது விசிகா பாருங்க. அவர் தனித்தனியா ஒவ்வொரு கட்சியும் விசிகா விமர்சனம் பண்றது இல்ல, அந்த மாதிரி பண்ணது இல்ல. திமுகவை தான் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாங்க, அதாவது தீய சக்தி தூய சக்தி அந்த மெட்டஃபரை எடுத்துக்கங்க. அது தாவேகா தூய சக்தியும் திமுக தீய சக்தியும் இருக்கு. இந்த தீய சக்தியினுடைய வாக்குகளை பெற்று வந்தவங்கள நீங்க சேர்த்துக்கிறீங்க இங்க, அதை ஓகேன்றீங்க. இங்க அதே மாதிரி தான் இந்த பக்கம் அதிமுக என்ற தூய சக்தியும் திமுக என்ற தீய சக்தியும் ஒன்னா வர்றாங்க அப்படின்னா அதை நீங்க குற்றம் சொல்றீங்க. இதுல தரம் கெட்டு போனது எது அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்ப உண்மையிலே தரம் கெட்டு போயிருக்குது அப்படின்னு சொன்னா இன்னைக்கு தமிழக அரசியல்ல எல்லாருமே தரம் கெட்டு தான் போயிருக்கிறாங்க. தரம் கெட்ட செயலை தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல மாற்று கருத்தெல்லாம் இல்லைங்க. இப்ப விஜய் செய்ததுமே தரங்கெட்ட செயல் தான். அவர் ஏன் எல்லாரையும் போய் பார்த்தவர், அதுலயே நீங்க பாருங்களேன், நம்ம ஏற்கனவே காணொலி எல்லாம் போட்டிருக்கிறோம். அவர் பார்த்தவங்க எல்லாம் யாரு பாருங்க, யாரு பார்த்தாரு? ஸ்டாலினை பார்த்தாரு. ஸ்டாலினை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அந்த திமுக கூட்டணியில இருந்த கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு இதுக்காக சீமானையும் போய் பார்த்துக்கிறாரு. அன்புமணியையும் பார்த்துருக்கிறாரு. ஏன்னா அன்புமணியினுடைய ஆதரவு அவங்க கடைசியில் பாருங்க அந்த வாக்கெடுப்புல அவங்க நடுநிலை வகிக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய சப்போர்ட்டு எனி டைம் இருக்கு. அவங்க ஆக்சுவலா ரெடியா இருக்கிறாங்க.
அதெல்லாம் இவருக்கு ஒரு பலம். அப்ப இவருக்கு தேவையானவங்களை பார்த்திருக்கிறாரு. அதே மாதிரி அதிமுகவுல சொல்லுங்க. இவர் EPS பார்க்கல, ஆனா CV சண்முகம் தரப்ப வந்து போய் பாக்குறாரு. பார்த்து அது அதிகாரப்பூர்வமா இன்னும் அவங்கள அறிவிக்கவே இல்லை யார் அதிமுக சொந்தங்கிறத. ஆனா போய் அவங்க தரப்ப போய் பாக்குறாரு, அவங்கள போய் பாக்குறாரு, ஒவ்வொரு எம்எல்ஏவையும் பாக்குறாரு. இன்னைக்கு என்ன கொடுமைனா எனக்கு ரொம்ப முத்தெல்லாம் வருத்தமா கொடுக்குறாங்க கையில. அதெல்லாம் கொடுத்தாங்க, அதில் விடுங்க. நமக்கு என்னன்னா அன்னைக்கு இவர் பழனிசாமியோட பிறந்த நாள். எனக்கு அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா போயிடுச்சு. அவர் பிறந்த நாள் அன்னைக்கு இவர் அரசியல் நாகரிகம் பத்தி பேசுறவங்க அவர் போய் பார்த்து அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருந்தா தமிழ்நாடு அரசியலே இன்னொரு லெவலுக்கு போயிருக்கும். ஆனா அப்படியெல்லாம் நடக்கல. ஒரு ஆரோக்கியமான முறையில அரசியல் பண்றாருங்கிற ஒரு பேச்சு இருக்கிறப்போ அவரையும் போய் மரியாதை நிமித்தமா சந்திச்சிருக்கலாம். ஒரு இன்னுமே அது நல்லா தானே மரியாதை நிமித்தம் அரசியல் நாகரிகமா, அரசியல் நாகரிகமா அது இன்னுமே கூடுதல் ஒரு பலமா அவருக்கு ஒரு கூடுதல் ஹைப் கிடைச்சிருக்குல்ல. விஜய்க்கு பாராட்டுறவங்க இன்னும் சேர்ந்து துதி பாடி இருப்பாங்கல்ல. இப்ப அதான் அந்த மாதிரி தான் சொல்றேன். அதனால தரம் கெட்ட அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுன்னா எல்லாருக்குமே பயன்படுத்தலாம்ன்றேன். இதுல ரஜினிகாந்த் மட்டும் இது அவர் ஏதோ இது ஒரு பெரிய தவறு, தரம் கெட்ட செயல் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி அதை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு அவரை வந்து இந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா அரசியல் எல்லாமே அப்படித்தான் இருக்கு. இதே ரஜினிகாந்தே அவர் அரசியல் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரியான இந்த தரம் கெட்ட அப்படின்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லா செயல்களையுமே அவருமே தான் செய்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சினிமாவை அரசியல் படுத்தும் போது ஒருவேளை அவர் அரசியலுக்குள்ள வந்திருந்தாருன்னா அவருமே இந்த இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தரம் கெட்ட செயல்களை அவருமே தான் செஞ்சிருப்பார். அதில் இதில் அதாவது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த குற்ற உணர்ச்சி தேவையே இல்லை. அரசியல்னு வந்துட்டா தரம் உள்ளது தரம் கெட்டது அப்படின்ற அந்த பிரிவினையே இந்த டேர்ம்ஸே இங்கே அப்ளிகபிளே ஆகாது. இந்த மொழி வேற, அரசியல் மொழின்றது வேற, அறம் சார்ந்து பேசக்கூடிய மொழின்றது வேற. இங்கே வந்து எப்படின்னா சாணக்கியருடைய மொழியை பேசணும், மேக்கியவெல்லியினுடைய மொழி, அதுதான் அரசியலாக இருக்கு. அது சரியா தப்பா அப்படின்ற அந்த விவாதத்துக்குள்ள எல்லாம் நம்ம போகல. அறநெறியை பற்றியெல்லாம் இங்க பேசல. அரசியல்ன்றது என்னவாக இருக்கு அப்படின்றதுதான். இதுல இந்த சாணக்கியனுடைய அந்த நெறியை நீங்க அப்ளை பண்றீங்கன்னா விஜய்க்கு என்ன சொல்றீங்களோ அதே தான் எடப்பாடிக்கும் பழனிசாமிக்கும் சொல்லணும், அதே தான் ஸ்டாலினுக்கும் சொல்லணும் அப்படின்றத நம்முடைய பாயிண்ட். அடுத்ததா அவர் ரஜினிகாந்த் சொல்லியிருந்தது என்ன பண்ணா, அந்த வாழ்த்து தெரிவிக்கல அப்படிங்கிறது அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு. அவர் விஜய் வெற்றி பெற்ற உடனே நான் எக்ஸ் பதிவில் வந்து வாழ்த்துன்னு போட்டுட்டேன், இருந்தாலும் வந்து பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டதுக்கு வந்து நான் பதிலளிக்காம சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இந்த இவ்வளவு தூரம் அந்த இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நெடிய விளக்கம் 2016 இருந்து சொல்றாரு. அந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லாத அவருக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. அது தெளிவாக வெளிப்படுது. அது எக்ஸ் தளத்தில் போட்டுட்டேன் அப்படின்றதோட நிறுத்தியிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டுக்கு நான் கூப்பிட்டேன், கேட்டேன், பத்திரிகையாளர்கள் இல்லைனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் மட்டும் அது கேமரா மொபைலில் வச்சுக்கிட்டு வந்தாரு. இப்போ எல்லாருமே மொபைலில் தான் போய் எடுக்கிறாங்க பெரும்பாலும். அந்த ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் போறாங்க, அவங்க கேமராலாம் எடுத்துட்டு போறது இல்லை, கையில போனை ஒரு சின்ன ட்ரைபேட் மாதிரி வச்சுட்டு அதை வச்சுட்டு தான். சில பேர் மைக்கு கேபிளே கொண்டு போறதுல சும்மா மைக்கை வச்சுட்டு பேட்டி எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மாறிடுச்சு. இல்லைங்க, மொபைலில் சினிமாவே எடுத்துக்கிட்டு இருக்கான். ஃபுல் லெங்க் ஃபீச்சர் ஃபில்மே மொபைலில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் மாறி போயிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு. அதனால ஏதோ மொபைலில் கொண்டு வந்தாங்க அப்படின்றதுனால அவன் வந்து ரிப்போர்ட்டர் இல்லையாமா. சரி, அவரு சீரியஸாக எடுத்துக்க தோணலை. அவரு கன்வென்ஷனலான ஒரு ரிப்போர்ட்டரை எதிர்பார்த்திருக்கிறாரு. அப்படி இல்லைன்னு உடனே அவர் கடந்து போயிருக்கிறாரு. ஏன்னா இதே ரஜினி தான் முன்னாடி இந்த கொள்கையை பற்றி கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கையை பற்றி உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அப்படியே அவர் அதுக்கு ரியாக்ஷன் சொல்லுவார். அது திடீர்னு பார்த்தா கொள்கை என்னன்னு கேட்குறான் ஒரு சின்ன பையன் வந்து. அப்படியே எனக்கு 2 நிமிஷம் தலை அப்படியே சுற்றிடுச்சு, கிருகிருத்து போயிட்டேன் அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருப்பார். அவர் கட்சி ஆரம்பிச்ச அந்த தொடக்க காலகட்டங்களில் கொள்கையை பற்றி கேட்டாங்கன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரியான மைண்ட் அவருக்கு. ரிப்போர்ட்டர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், பத்திரிகையாளர்னா இப்படி இருக்கணும், டிவி அப்படின்னா அப்படி இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்படி இல்லாமல் இந்த ரிப்போர்ட்டர் போனது அவர் தப்பு தான். ஏர்போர்ட்டுக்கு போனவர் அதுக்கான ஒரு கெத்தாவது போயிருந்திருக்கலாம். அந்த தம்பி மொபைலில் கொண்டு போயிருக்கிறாரு. ஆனால் கேட்டதுக்கு அது பதில் சொல்லாமல் அவர் கடந்து போயிட்டாரு அப்படின்றது அதை ஒரு பெரிய செய்தி ஆக்கியிருக்க கூட தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன்.
அதாவது அவர் பதில் சொல்லலை அப்படின்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்க தேவையில்லை. எதிர்ப்பு இருக்கிறனால பதில் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துப்பாங்க. இல்லை, அதான் எக்ஸ் தளத்தில் போட்டிருக்கிறாருல்லப்பா. இப்போ எல்லாருமே எல்லா அரசியல்வாதிகளுமே எக்ஸில் தான் அரசியலே நடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லா அரசியல்வாதிகளும் நீங்கள் பாருங்கள், அதாவது சட்டமன்றத்தில் உள்ள ஒரு விவாதம் நடக்குது, விமர்சனங்கள் வருது. அந்த விமர்சனங்களுக்கு பதில் எங்கே வருது அப்படின்னா எக்ஸில் வருது. எக்ஸில் அடுத்த நாள் தான் வருது சட்டமன்றத்துக்கு வெளியே. அப்படி தான் அரசியல் நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கு. அதனால் இந்த எக்ஸில் போட்டதே போதும். ரஜினி அதுக்கு இப்போ இந்த இன்டர்வியூவில் இவ்வளவு நீண்ட நெடிய விளக்கம் கொடுத்து அவரை டிஃபெண்ட் பண்ணிக்கிறது, அவரை தற்காத்துக்கிறதுன்றது தேவையில்லாது. அதனால் என்னன்னா அவருக்குள்ள ஒரு உறுத்தல் இருக்குது. அந்த உறுத்தலை அவர் தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த இவ்வளவு லாங்கான பதில் இந்த கேள்விக்கு சொன்னது அந்த உள்ள மனசுக்குள்ள அவருக்கு உறுத்தல் இருக்கு அப்படின்றத வெளிக்காட்டக்கூடியதாகத்தான் இருக்கு. அதே மாதிரி விஜய் மீது பொறாமை, எனக்கு என்ன பொறாமை அப்படிங்கிறாரு. 28 வருஷம் எங்க 2 பேருக்கும் ஜெனரேஷன் கேப் இருக்குது. ஒருவேளை கமல் முதலமைச்சா இருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருப்பேன். இதுல பொறாமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் ஏன் ஆச்சரியம் தான் பட்டிருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. இந்த ஆச்சரியமான சந்தோஷம் அப்படின்றாரு. சரி, இதுல இந்த பொறாமைன்றது ஒரு தப்பாங்க. பொறாமப்படுறது அது தெரியுமா? உளவியல் ரீதியா நீங்க ஒருத்தரை பார்த்து ஒரு கொஞ்சம் பொறாமைப்படுறீங்க அப்படின்னா தான் நீங்க அவரை மாதிரி அவரை கடந்து போகிறதுக்கான உத்வேகம் கிடைக்கும். உண்மையிலே ஒரு மோட்டிவேஷன் ஆகுறதுக்கு, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வெறி வர்றதுக்கு இந்த கொஞ்சம் பொறாமை இருக்கிறதுன்றது நல்லது. ஆனால் அளவோடு இருக்கணும். பொறாமை இருக்கக்கூடாது, போட்டி தான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்களே. போட்டி பொறாமை எல்லாம் பெரிய இந்த கமலஹாசன்லாம் சொல்லிக்கிட்டு சொல்கிறாப்புல. இல்லை, இந்த போட்டிக்கும் பொறாமைக்கும் ஒரு சின்ன இதுதான் லேயர் தான் இடைவெளி இருக்குது. அது அந்த நுவான்சஸ்க்குள்ளே நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த பொறாமைப்படுறது அப்படின்றது எல்லா சூழ்நிலையிலையுமே கெட்ட விஷயம் கிடையாது. அளவான பொறாமை இருக்கிறது. அளவான பொறாமை அதாவது எனக்கோ, நான் யாரை பார்த்து பொறாமைப்படுறேனோ அவங்களுக்கோ தீங்கு இழைக்காத விதத்தில் இருக்குதுன்னா அந்த பொறாமைன்றது நல்ல விஷயம்தான். அதை நம்ம புரிஞ்சுக்கிறணும். பொறாமை தப்பு கிடையாது. எந்த உணர்வுமேப்பா, மனித உணர்ச்சி எதுவுமே தப்பு ரைட்டே கிடையாது. நீங்கள் அதை எப்படி வெளிப்படுத்துறீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க, எதை மெனிப்புலேட் பண்ணுறதுக்காக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்றதுல தான் தப்பு ரைட்டுன்றதே வர முடியும். கோபப்படுறதுன்றது, பொறாமப்படுறதுன்றது, காதல் உணர்வு படுறதுன்றது, காம உணர்வுன்றது, இது எல்லாமே இங்கேருந்து உள்ளேருந்து வரக்கூடியது. அது எல்லாமே இயல்பாக வரக்கூடிய உணர்வுகள். அந்த உணர்ச்சிகளை நீங்கள் சரி தப்புன்னு உணர்ச்சியை சொல்ல முடியாது. உணர்ச்சியை நீங்கள் வெளிப்படுத்தி அது எப்படி செயலாக்கம் கொடுக்குறீங்க அப்படின்றதுல தான் தப்பு ரைட்டுன்றது வர முடியும். இப்போ அதனால விஜய் முதல்வர் ஆயிட்டாரு அப்படின்ட்டு 28 வயசு இடைவெளியே இருக்கட்டுமே, 50 வயசு இடைவெளி கூட இருக்கட்டுமே. ஏன்னா ஒரு சின்ன பையன், அவரை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு சின்ன பையன், அவருடைய மகன் பேரன் வயசுனே வச்சுக்கோங்களேன், ஒரு பேரன் முதல்வர் ஆயிட்டான் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஆக முடியல, இனி ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ற பார்க்கக்கூடிய விதத்தில் ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா அந்த பொறாமை புரிஞ்சு கொள்ளக்கூடியது தான். அதனால் இந்த பொறாமை படக்கூடாதுன்றதான் இல்லை. அதனால் இவர் ரஜினி திரும்பவுமே அந்த இதில் பயன்படுத்தி இருக்கிறது எல்லாமே மரபு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக கொண்டு அவரை ஒரு ஒழுக்க சீலராக காட்டணும் அப்படின்றதுல தான் முஸ்தீஃபாவே இருக்கிறார். இந்த இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரஜினியினுடைய முயற்சி என்ன அப்படின்னா, நானும் ரொம்ப ஒழுக்கமானவன், நானும் நியாயமானவன், நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எனக்கு என் மனசில் எந்த குற்ற உணர்ச்சியுமே கிடையாது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதனால தான் தரம் கெட்ட அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே பொறாமை அப்படின்றத சொல்கிறாரு. பொறாமை பட்டது அது கூட இந்த இவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது, அவ்வளவு இடைவெளி இருந்தால் என்ன பொறாமை வரக்கூடாதா? அடுத்த பாயிண்ட். அதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவுபடுத்தினா பொறாமைன்றதுல தப்பு இல்லைங்க. அந்த உணர்ச்சி அதை வெளிப்படுத்துறதுல தான் சரி தப்புன்றது வரும். அது தீங்கு இழைக்கக்கூடியதாக மாறும்போது தான் அங்கே தான் நம்ம அதை ஜட்ஜ் பண்ணணும். மற்றபடி அந்த உணர்ச்சி ஆஸ் எ இமோஷன் அதை நம்ம ஏற்றுக்கணும். அது ஒன்று சொல்லிட்டோம். ரெண்டாவது, இந்த ஜெனரேஷன் ஒரு பெரிய இடைவெளி இருக்குது அப்படின்றதுனால பொறாமைப்படாமல் இருக்கணுமா என்ன? பொறாமை வராமல் இருக்குமா என்ன? பொறாமை வரணும்னா வரத்தான் செய்யும். எப்படி வேணாலும் வரும், எதுக்கு வேணாலும் வரும். அதாவது என்னடா நம்மளால முடியாத அவன் சாதிச்சுட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நம்முடைய இயலாமையின் காரணமாக அங்கே நான் சாதிக்க முடியாத இங்கே நடந்துருச்சு அப்படிங்கும்போது அந்த பொறாமை உணர்ச்சி வரும்.
அதுக்கு இந்த இடைவெளின்றதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. 50 வருஷத்துக்கு கேப் இருந்தாலுமே கூட வரும், 5 வருஷம் கேப் இருந்தாலும் வரும், 1 வருஷம் கேப் இருந்தாலுமே கூட வரத்தான் செய்யும். இப்போ விஜய் முதல்வர் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த சினிமா துறையில இருக்கக்கூடியவங்க மற்றவங்க எல்லாருமே இப்போ பொறாமைப்படாமலாம் இருக்கிறாங்க. அவர் வயசு ஒத்தவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ அஜித்தே எடுத்துக்கோங்களேன், அவர் பொறாமைப்படாம இருக்கிறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருமே விஜய் இப்படி இந்த 51 வயசுல இந்த ஒரு நடிகர், அதுவுமே கூட ஒரு ரொம்ப அதாவது ஆஸ்கர் அவார்டு வின்னிங் நடிப்பு உள்ள நடிகர் அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்லை. சுமாராக நடிக்கக்கூடியவர், ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருந்தவர், ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல கலெக்ஷன் வரக்கூடிய விதத்தில் நடித்தவர். இப்போ இவரெல்லாம் முதல்வர் ஆயிட்டாரு, நம்ம ஆக முடியலையே, நம்மளாம் ஆக முடியுமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க? இல்ல அட்லீஸ்ட் கட்சியில சேர்ந்து எம்எல்ஏ மினிஸ்டராச்சும் ஆயிருக்கலாம் அப்படி கூட யோசிப்பாங்க. அப்படி என்ன அந்த மாதிரி இருக்கு இல்ல. அதனால இந்த வயசு, அதாவது ஏஜ், இந்த கேப் இருக்குது பாத்தீங்களா, இந்த கேப் இடைவெளி அப்படின்றது பொறாமைப்படாமல் இருப்பதற்கான உத்தரவாதம் கிடையாது. ஓகே, அதான் விஷயமே இதுல. இப்போ அடுத்தது அவர் சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த என்டிஆர் எம்ஜிஆரை விட இவர் பெரிய சாதனைகளை புரிஞ்சிருக்கிறாரு. மத்தியில் பெரிய அதிகாரமயமாக இருக்கும் பாஜக மற்றும் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரும் கட்சிகளுமே எதிர்த்து தனியாளாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. இதை பார்க்குறப்ப தான் எனக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் ஏற்பட்டது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அந்த பொறாமை படுறதை பற்றி சொல்லிட்டாரு இல்லையா, இப்போ அதுக்கு கவுண்டரா இதை கொண்டு வர்றாரு. ஒரு தீசிஸ், ஆன்டி தீசிஸ், சிந்தசிஸ் அப்படின்றது மாதிரி. இப்போ ஒரு பாயிண்ட்டை சொல்லி பொறாமை அப்படின்ட்டாங்க, இல்லை இது பொறாமை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சுமூகமாக முடிக்கிறதுக்காக இதை சொல்கிறார். விஜய் சாதாரண ஆள் கிடையாதுங்க, அவர் அதாக்கும் இதாக்கும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு அப்படின்னா, அப்பா நான் உன்னை பகச்சிக்கல விரும்பலப்பா அப்படின்றாரு. அதாவது இது ஹி சென்டிங் எ ரிக்வெஸ்ட் டு விஜய். அதுதான் இந்த மாதிரி இந்த இவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் சொல்லி புகழ்றது மாதிரி அவர் சொல்லி இருக்கிறது. இந்த வஞ்ச புகழ்ச்சியாக கூட எடுத்துக்க தேவையில்லை. ஆக்சுவலாக ஜெனுவினாவே தான் சொல்றாரு, வேற வழி இல்லாமல் அவர் சொல்றாரு. அது புலம்புறாரு. இவர் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, தம்பி விஜய், இது மாதிரிப்பா நீ இப்போ நடந்துருச்சு, நான் ஏதோ பண்ணிட்டோம், ஆனால் நீ இப்போ முதல்வர் ஆகிட்ட, இங்கே அடுத்து எனக்கு சில படங்கள்லாம் இருக்குது, அது ஏதோ பிரச்சனை வந்துடாமல் பார்த்துக்கப்பா தம்பி அப்படின்ற அந்த இதுதான். அதுதான் இது. அது எம்ஜிஆருடைய கதை வேற, என்டிஆர் கதை வேற, ரஜினிகாந்த் 96 ரஜினிகாந்துடைய கதை வேற, 2016-17 ரஜினிகாந்துடைய கதை வேற, கமலஹாசன் கதை வேற, விஜயினுடைய கதை வேற. இந்த விஜயினுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்டே ஒரு தப்பான அனாலஜியை தான் தொடர்ந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை நான் ஒவ்வொரு தடவையுமே சொல்கிறேன். விஜய் ஹீ இஸ் வெரி யூனிக். அவர் எம்ஜிஆரும் கிடையாது, என்டிஆரும் கிடையாது, வேற யாரும் இல்லைங்க. விஜய் இஸ் விஜய். ஏன்னா வரலாற்று ரீதியாக நான் தொடர்ந்து இதை ஸ்டடி பண்ணிக்கிட்டு வர்றதுனால நான் சொல்கிறேன், விஜயனுடைய அணுகுமுறைன்றது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையுமே முற்றிலுமாக வேற. அதனால 67 வந்துருச்சு, 77 திரும்புது, வாகை சூடும் வரலாறு திரும்புது அப்படின்றது எல்லாமே ஏதோ ஒரு அதாவது இந்த மக்கள்கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக, ஒரு இமேஜை பில்ட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்களே தவிர, ஆனால் அதில் உள்ளீடு இருக்குது பார்த்தீங்களா, அது இல்லை. அது ஹைலி மிஸ்லீடிங். அதுக்கு பதிலாக அவங்க வேற மாதிரி கூட விஜயை பொசிஷன் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்கள்ட்ட ஒரு பாயிண்ட் இருந்தது என்ன அப்படின்னா, இந்த அதிமுகவை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ராப்ரியேட் பண்ணணும், உள்வாங்கி தின்று செரிக்கிறது, அப்படியே சாப்பிட்டு ஏப்ப விடுறது மாதிரி. இப்போ ஆக்சுவலாக அதிமுக ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு. இப்போது தாவேக்கா சாப்பிட்டு அப்படி ஏப்ப விடுற சூழ்நிலையில் இருக்குது. அதுக்காக அப்படி பண்ணியிருக்கிறாங்களே தவிர, அதனால் இந்த பாப்புலராக என்டிஆர் எம்ஜிஆர் அவங்களெல்லாம் தாண்டி விஜய் அப்படி இல்லை. எம்ஜிஆர் இருக்கிறாரு, என்டிஆர் இருக்கிறாரு, விஜய் இருக்கிறாரு. ஒருத்தர் இன்னொருத்தரை ரிப்பீட்டும் பண்ண முடியாது, ரீப்ளேஸும் பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம். அந்த விதத்தில் ரஜினி இஸ் ஜஸ்ட் ரிக்வெஸ்டிங் விஜய்.